அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்ட சத்திய சஹாபாக்களின் சஹாபி தோழிகளின் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கின்ற இரண்டு குணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அது என்ன குணம் அப்படின்னு சொன்னால், ஒன்று அறிவாற்றல், இன்னொன்று நிதானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டும் மிகவும் முக்கியமானது. இந்த ரெண்டு குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனால் பெரும்பான்மையாக மனிதர்களிடத்தில் நாம் பார்க்கிறதுனா இந்த ரெண்டு குணத்தை பார்க்க முடியாது. அறிவாற்றல் மிகவும் குறைவாக இருக்கும். அது தேவையற்றவர்களாக தன்னுடைய வாழ்வியலில் பயணிப்பார்கள். நிதானம் எப்பவுமே இருக்கிறது இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தான் வாழ்க்கையில் பார்க்கணும். மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப நிதானம் முக்கியமானது. அது என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக மனிதன் எப்போவுமே உலகத்தில் வாழும் பொழுதும் சரி, மறுமையிலும் சரி, சுயநலவாதியாகவே இருப்பான். சுயநலவாதினா என்ன? தனக்கு நல்லது நடக்குதுன்னா அதை நோக்கி என்ன செய்வான்? எந்த வேண்டுமானாலும் செய்வான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். ஒரு மனிதனிடத்தில் சுயநலம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவன் அவசரக்காரனாக இருக்கிறதுனால தான். எல்லாத்துலேயும் அவசரம், எதுலேயுமே என்ன செய்யாது, நிதானம் இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் சொல்லும்போது கூட, குலிக்கல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். சொல்லிட்டு உரிக்கும் ஆயாத்தி ஃபலா தஹ்ஸிலு, விரைவில் என் அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பேன், ஆகவே நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் எதில் அவசரப்படுவான்? தான் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதில் ரொம்ப அவசரப்படுவான் அப்படிங்கிறத ரப்பு சொல்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் மனிதனை ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்யும்போது ஒரு அடியாரை கூப்பிட்டு விசாரிப்பானான். இவனிடத்தில் இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய தவறுகளை அனுசரிச்சிருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுவான். சொன்னவொடனே அப்போ அவனை விசாரிப்பாங்க. சின்ன சின்ன தவறுகள்லாம் எடுத்து காமிச்சு, நீ இன்னென்ன தப்பு இன்னென்ன இடத்துல பண்ணியிருக்க, ஆமாம் பண்ணியிருக்கேன். இன்னென்ன தப்பு இன்னென்ன இடத்துலலாம் பண்ணியிருக்க, ஆமாம் பண்ணியிருக்கிறேன். சரி, நீ செஞ்ச ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு கூலி அல்லாஹ் கொடுக்க சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த இடத்துல அவனிடத்துல சொல்லப்படும். ஆனால் அவன் எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருப்பான்னா, இந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் எடுத்து இறைவன் காட்டுறானே, நம்ம பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கவே, அதெல்லாம் இந்த நாளில் வெளிவந்துருமோன்னு பயந்துக்கிட்டு நிற்கிற நேரத்தில் அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் ஒவ்வொரு கூலி வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே, அதே இப்போ நான் இன்னும் பெருசாலாம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணதை பூரா சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அவன் செய்த ஒரு தவறுக்கு அவனுக்கு கூலி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னவன அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிருவான், அவசரக்காரனாக மாறிடுறான், நிதானத்தை இழந்துடுறான். தான் செஞ்ச பெரிய தப்புக்களை பூரா எடுத்து சொல்லி அவன் அதுக்கெல்லாம் கூலி கிடைக்கும்ல. அறிவாற்றல் அப்படிங்கிறது என்னது? மறுமையில் எதற்கு கூலி கிடைக்கும்? நல்லதுக்கு கூலி கிடைக்கும், நன்மைக்கு கூலி கிடைக்கும். தீமைக்கு கூலி கிடைக்குமா? தீமைக்கு கூலி கிடைக்காது. ஆனால் அவன் செஞ்சிருக்கிற தீமை எதுவாக நம்ம கருதணும் அப்படின்னா, அவனால் யாரும் பாதிக்கப்படாத ஒரு தப்பு, அவன் அளவில் இருக்கிற ஒரு தப்பு, அதை மட்டும் ரப்பு கணக்கில் எடுத்திருக்கிறான், அதுக்கெல்லாம் அவன் கூலி கொடுத்துரு. ஏன்னா பொதுவாக மனிதனுடைய அடிப்படை தானே, மனிதன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த தவறு எப்படிப்பட்ட தவறாக இருக்குன்னா, அவன் அளவில் உள்ள ஒரு தவறாக இருக்கும், அதை மட்டும் ரப்பு கணக்கில் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூலி கொடு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கே கூலி கிடைக்கிறது. அப்போ நம்ம விபச்சாரம் பண்ணது, அப்போ நம்ம திருடினது, அப்போ நம்ம கொள்ளையடிச்சது, நம்ம கொலை பண்ணது, அப்போ இதுக்கெல்லாம் பெருசாக கூலி கிடைக்கும் போல சொல்லி நான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்போ இந்த செய்தியை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய் பொருட்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை படிக்கிறோம்னா, இது மனிதனுடைய நிலையை நமக்கு உணர்த்துகிறது.
இப்போ மனிதன் என்னன்னா மறுமையிலும் சரி இம்மையிலும் சரி நாம் நிதானத்தை இழக்கக்கூடாது, அறிவாற்றலை இழக்கக்கூடாது, நன்மைகளை செய்து இறைவனிடத்தை கூலி பெறணும். உலகத்துல வாழ்க்கையில் வாழும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், மறுமை என்கிற ஒரு நாள் இருக்கிறது, நாம் தீமை செய்தால் அல்லாஹ் தண்டனை கொடுக்க இருக்கிறான், அழித்து விடுவான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவன் என்ன செஞ்சான்? அவசரப்பட்டான். அப்படியா, அழிச்சிடுவானா? அழிக்க சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. ஒரு மனிதன் பேசுறது பார்க்கணும்ல, கடவுள் இருக்கிறார் இருக்கானா, வர சொல்லி பார்ப்போம் அப்படின்பா. இப்போ இது மனிதனுடைய என்னன்னா அவசரக்காரனாக இருக்கிறான். அறிவும் நிதானமும் எப்போதான் இழக்கிறோமோ அப்பெல்லாம் நஷ்டத்தை நோக்கி நாம் பயணிப்போம் என்கிற யதார்த்த உண்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி மூலமா நமக்கு ரொம்ப அழகா பதிய வைக்கிறாங்க. இப்போ மனிதன் நிலை என்னன்னா டக்குன்னு தனக்கு நன்மை கிடைக்குதுன்னு என்ன செய்வான்? அது உலகத்துல ஆபமாக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது, எதையும் பார்க்க மாட்டான். மருதா ரைட்டு, நமக்கு நல்லது நடக்குதா சரி அப்படின்னு பார்க்கணும்ல. அப்ப இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்? என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இது அவங்க செய்யும் போது நம்ம நினைக்கிறோம் நாம எப்படி இருக்கிறோம்ன்றதையும் நாம் சுய பரிசோதனை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ மனிதன் நிலை என்னன்னா அவசரமும் நிதானமும் நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி விடும் என்பதை புரிந்து கொண்டு நம்மை நாமே மறுமை நாள்ல எல்லா தீமைகளும் செய்வோம் என்று அல்லாஹ்விடத்தில் ஒத்துக்குறோம். இது அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை எப்படி இருக்குன்னா, போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சிறுசுக்கெல்லாம் கூலியை கொடு அப்படின்னோடனே பெருசை பூரா ஒத்துக்கிறான்னு சொன்னா அந்த மாட்டிக்கிட்டானா இவனா போய் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு நினைச்சு ரசூலா என்ன செய்யறாங்க? கடவாய் பொருட்கள் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறார்கள் அப்படின்னு வரலாறு படிக்கணும்னா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன செய்யணும்? நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அறிவாற்றலை பயன்படுத்த வேண்டும், அவசரப்படாமல் வாழ்வியலை நகர்த்த வேண்டும். அது இன்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு பயனுள்ளது என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகனவானாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.